லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்று கிடைத்த மிகவும் பரபரப்பான ஒரு தகவல், மிக முக்கியமான ஒரு செய்தி, பரபரப்பான ஒரு செய்தி. அந்த செய்திக்காகத்தான் இந்த விசேட காணொளியை நாங்கள் உங்களுக்கு இப்பொழுது வழங்குகின்றோம். அதாவது சேனல் 4 தொலைக்காட்சிக்கு அசாத் மௌலானா கலந்து கொண்ட நேர்காணல் காணொளி ஒன்று தெரியும். டிஸ்பேச்சஸ் எக்ஸ்க்ளூசிவ் என்ற பெயரிலே சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட அந்த காணொளியில் ஈஸ்டர் அட்டாக்கின் பின்னணியில் இருந்தவர்கள் யார், செயற்பட்டவர்கள் யார், அது மாத்திரமல்ல அதில் பிரதான சாட்சியாளராக வாக்குமூலம் வழங்கியிருந்தார் அசாத் மௌலானா. இவர் சிவனேஸ்வர சந்திரகாந்தன் பிள்ளையானுடைய முன்னாள் பிரத்யேக செயலாளர். இவர் வழங்கிய வாக்குமூலங்களை அடிப்படையாக வைத்து பெரும் அதிர்ச்சிக்குரிய தகவல்கள் பலவற்றை அந்த காணொளியில் வெளிப்படுத்தியிருந்தார். அந்த காணொளி சம்பந்தமாக CSR அமைப்பின் தலைவர் அருட்தந்தை ரோஹான் சில்வா CIDயில் அப்போது ஒரு முறைப்பாடு செய்கின்றார். அதனை அடுத்து CID விசாரணை அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்ததுடன் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே இது சம்பந்தமான விசாரணைகளுக்காக வழக்கு தொடரப்படுகின்றது. வழக்கு விசாரணை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினமும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன் போதுதான் பல அதிர்ச்சிகரமான தகவல்களை எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இப்படித்தான் இந்த விடயத்தினை ஆரம்பிக்கின்றார். அதாவது பாஸ்கு பிரஹாரே மாமுல கரு சுரேஷ் சலே, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சுரேஷ் சலே. ஆனால் சுரேஷ் சலேவை இயக்கிய அந்த நபர்களையும் மிக விரைவிலே நாங்கள் கண்டுபிடிப்போம், அவர்களையும் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துவோம் என்று தான் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இன்று கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே தெரிவித்தார். அது மாத்திரமல்ல, அசாத் மௌலானா சேனல் 4 அந்த காணொளிக்கு, டிஸ்பேச்சஸ் எக்ஸ்க்ளூசிவ் என்ற காணொளிக்கு பல்வேறுபட்ட தகவல்களை வழங்கிய அசாத் மௌலானாவிடம் அவர் இப்பொழுது பிரான்சில் தான் வசித்து வருகின்றார். இங்கிருக்கின்ற CID விசாரணை அதிகாரிகள், மிக முக்கியமாக CIDயின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர உட்பட விசாரணை குழுவினர் பிரான்சுக்கு சென்று அங்கிருக்கின்ற இலங்கைக்கான தூதரகத்தில் வைத்து அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பதிவு செய்து வந்திருக்கின்றார்கள். அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலத்தில் அசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இன்று நீதிமன்றத்திலே பல்வேறுபட்ட தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார். நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அந்த வகையில் மிக முக்கியமாக நாங்கள் பார்த்தோமானால், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர், அதாவது ஒரு வாரத்திற்கு பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் கைதியாக அப்போது இருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை நேரில் சென்று சந்தித்துள்ளார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 2019 ஏப்ரல் 21 இடம்பெறுகின்றது. இடம்பெற்று ஒரு வாரத்திலே மட்டக்களப்பிற்கு சிறைச்சாலைக்கு சென்று, மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று இந்த 3 பேரும், யார் யார் பெயர்களை பாருங்கள், மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச 3 பேரும் சென்று சிவனேஸ்வர சந்திரகாந்தனை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். அப்படி என்ன பேசினார்கள்? எதற்காக இவர்கள் அந்த நேரத்தில் அங்கு செல்ல வேண்டும்? அவ்வளவு முக்கியமான ஒரு சந்திப்பாது. பல சந்தேகங்கள், கேள்விகளை எழுப்புகிறது. இதை கூறியிருப்பவர் அசாத் மௌலானா தான் வாக்குமூலமாக வழங்கியிருக்கின்றார். அதற்கு பிறகு அங்கு ஒரு உறுதிமொழியும் வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன உறுதிமொழி? கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக்கு வந்து ஒரு வாரத்திற்குள் பிள்ளையானுக்கு பிணை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அங்கு அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் ப்ரீ பிளான்ட். அதாவது அசாத் மௌலானா வழங்கிய வாக்கு மூலத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் பார்த்தோமே ஆனால் எல்லாம் ப்ரீ பிளான். குண்டு வெடிக்கின்றது. ஜனாதிபதி வேட்பாளராக கோட்டாபே ராஜபக்ச பெயர் அறிவிக்கப்படுகின்றது. எப்படியும் ஆட்சி அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பது தெரியும். ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு வாரத்திற்குள்ளேயே பிள்ளையானை விடுவிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்று முன்கூட்டியே அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அடுத்ததாக நாங்கள் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்திய தற்கொலை குண்டுத்தாரிகள் அந்த குழுவின் தலைவரான சஹரான் அசிமின் சகோதரன் ஷைனி மௌலவி உட்பட குழுவினர் சிறையில் இருந்த போது, மட்டக்களப்பு சிறையில் இருந்த போது
அவர்களை பிணையில் வெளியே எடுக்க சட்டத்தரணிகளுக்கான கட்டணமாக 2,50,000 ரூபாவும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான மேலும் 50,000 ரூபாய் பணமும் இராணுவ புலனாய்வு பிரிவினரால் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் மூலம் சிஐடி அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் இவை. இராணுவ புலனாய்வு பிரிவிற்கு அவ்வளவு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் இந்த ஷைனி மௌலவி உட்பட குழுவினர்? அதே போல அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பிணையில் வெளியெடுக்கவும் அவர்களுக்கு தேவையான பணத்தை இவர்கள் தான் செலுத்தி இருப்பதாக, அதாவது இராணுவ புலனாய்வு பிரிவு செலுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. சிஐடி அதிகாரிகள் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அவர்களுடைய விசாரணைகள் மூலமாக. இன்னும் ஒரு விடயம், ஷைனி மௌலவி உட்பட குழுவினர் ஏன் உள்ளே இருந்தார்கள் என்பது குறித்து நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். மட்டக்களப்பு அல்லியார் சந்தையில் 2 குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்துடன் தொடர்பில் ஷைனி உட்பட குழு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பின்னர் தான் பிள்ளையானுக்கும் இவர்களுக்கும் சிறைச்சாலைக்குள்ளேயே தொடர்பு ஏற்படுகின்றது, பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றது. அதைத்தான் பிள்ளையான் அசாத் மௌலானாவிடம் ஒரு கட்டத்தில் தெரிவிக்கின்றார். சிறையில் இருக்கின்ற இந்த தரப்பினர் மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றார்கள், அவர்களுடைய சிந்தனை மிகவும் வேறுபட்டது, இவர்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், இவர்களை வெளியே எடுக்க சட்டத்தரணிகளை ஏற்பாடு செய்யுங்கள் என்று பிள்ளையான் அசாத் மௌலானாவுக்கு அப்போது சொன்னதாக அசாத் மௌலானா சேனல் 4 டிஸ்பேச்சஸ் எக்ஸ்க்ளூசிவ் காணொளியில் தெரிவித்திருந்தார். ஆகவே இன்று மீண்டும் அந்த கருத்தை தான் அவர் வாக்கு மூலமாக வழங்கியிருக்கின்றார். சற்று இன்னும் புதிய விடயங்களையும் சேர்த்து வழங்கியிருக்கிறார். அந்த புதிய விடயம் என்னவென்றால், மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, வெசல் ராஜபக்ச பிள்ளையானை சந்திக்க, அதுவும் ஈஸ்டர் அட்டாக் இடம்பெற்று ஒரு வாரத்திற்குள் பிள்ளையானை சந்திக்க சென்றது ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவல் தான். இன்று நீதிமன்றத்திலே நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வழக்கு விசாரணையில் பேசப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான தகவல்கள் தான் அவை. இன்னும் விபரமாக சொல்ல பல விஷயங்கள் இருக்கின்றது, ஆனால் அனைத்து விஷயங்களிலும் மிக முக்கியமான விடயங்களைத்தான் நான் இன்று அவ்வாறு உங்களுக்கு தெரிவித்திருந்தேன். அது மாத்திரமல்ல, இன்று சுரேஷ் சலேவும் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் என்றும் இல்லாத வகையில் இன்று பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. அவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும் போதும் சரி, அழைத்து செல்லும் போதும் சரி, பாதுகாப்பு மும்முரமாக பலப்படுத்தப்பட்டிருந்ததை எங்களால் அவதானிக்கூடியதாக இருந்த அந்த காட்சிகளை உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகர் உட்பட குழுவினரும் வருகை தந்திருந்தார்கள். பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்களும் அங்கு வருகை தந்திருந்தார். அவர் தான் இந்த விடயங்களை எல்லாம் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தினார். இது சம்பந்தமாக பிபிசி சிங்கள ஊடகம் இன்று முழுமையான ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார். நாங்கள் அவற்றிலும் சில முக்கிய விடயங்களை நாங்கள் இந்த காணொலிக்கு சேர்த்துக் கொள்ளலாம். இதில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் குறிப்பிட்ட விடயத்தினை பிரதானமாக எழுதியிருக்கிறார்கள். அதை நான் சிங்களத்தில் வாசித்துவிட்டு உங்களுக்கு தமிழில் நான் அதை தெளிவுபடுத்துகின்றேன். சுவாமினி அததின பிட்டு தா අතරක දීර්ඝ වාර්තාවක් ඉදිරිපත් කරනවා. මේ වාර්තාවේ ඇරවුම් ලක්ෂයක් සනිටුවාන් වෙනවා. පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධයෙන් චැනල් 4 නාලිකාවට ප්‍රකාශයක් සිදු කළ අසත් මෞලානා නැමැත්තාගෙන් ප්‍රංශයේදී ප්‍රකාශයක් සටහන් කරගෙන තිබෙනවා. අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවේ අධ්‍යක්ෂ ශානි අබේසේකර ඇතුළු නිලධාරීන් කණ්ඩායමක් ප්‍රංශයට ගිහින් හේයි ශ්‍රී ලංකා තානාධිපතිවරයාගේ නිල නිවසේදී තමයි මේ ප්‍රකාශය සටහන් කර තිබෙනවා. ඔහුගේ ප්‍රකාශයට අනුව තුවාන් සුරේෂ් සලේ මේ ප්‍රහාරයේ මහා මොලකරු වශයෙන් කටයුතු කර තිබෙන බව පැහැදිලි වෙනවා. දේශපාලන අවශ්‍යතාවයක් ඉටු කිරීම සඳහායි එය කර තිබෙන්නේ යනුවෙන් இப்படித்தான் இவர் ஆரம்பித்திருக்கின்றார். அதாவது பிரான்சில் தூதரக அவருடைய இல்லத்திலே உயர் ஸ்தானிகளுடைய இல்லத்தில் வைத்து, இலங்கைக்கான உயர் ஸ்தானிகளுடைய இல்லத்தில் வைத்து தான் இந்த வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு குறிப்பிட்டதற்கு அமைய உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக செயற்பட்டிருப்பது சுரேஷ் சலே, ஆனால் ஒரு அரசியல் நோக்கத்திற்காகத்தான் இது செய்யப்பட்டிருப்பதாக மிக தெளிவாக இந்த விடயங்கள் தெரிந்துவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். වැඩිදුරටත් කරුණු දැක්වූ අතිරේක සොලිසිටර් ජෙනරල් වරයා ස්වාමීනි අලියාර් අන්දියේ ඇති වූ ගැටුමක් සම්බන්ධයෙන් සහරන් අශිම්ගේ කල්ලියේ සමාජිකයෙක් වන ஷைனி மௌலவி බන්ධනාගාරගත වෙනවා. ஷைனி மௌலவி පිල්ලයන්ට ප්‍රකාශ කරනවා අපේ කණ්ඩායමේ ඉන්නවා මැරෙන්න සූදානම් පිරිසක් කියලා.
මේ තොරතුර සැකකාර සුරේෂ් සලේට ආරංචි වෙනවා. ඌ මේ මැරෙන්න කැමති කට්ටියගෙන් වැඩක් ගන්න කටයුතු කරනවා. ඒ අනුව තමයි ෂයිනි සලේ සහ පිල්ලයාන් සම්බන්ධ වෙන්නේ. පාස්කු ප්‍රහාරයේ මියගිය සහරන් අෂිම් ඇතුළු ස්වයංඝාතක ප්‍රහාරයකින් 6 දෙනෙකු පුත්තලමේදී සුරේෂ් සලේ අමු වී සාකච්ඡා කරලා තියෙනවා. පාස්කු ප්‍රහාරයේ සිදු වූ අවස්ථාවේදී සැකකාර සුරේෂ් සලේ අසත් මෞලානාට ඇමතුමක් ලබා දෙනවා. ඇමතුවක් දීලා තියෙනවා තාජ් සමුත්‍රා එක ළඟට ගිහිල්ලා ඒ සිටින පුද්ගලයෙක්ව ගන්නා ලෙසට ඔහුගේ දුරකථනයේ ආරයට ගන්න කියලාත් කියනවා. ඒ පුද්ගලයා තමයි දෙයිවලේදී බෝම්බයක් පුපුරවාගත් මේ ජමිල් නැමැති බෝම්බකරු අහිංසක පුද්ගලයෙකු බවට වරුණ ජයසුන්දර සඳහන් කර තිබෙනවා. ඒ නිසා අපි වරුණ ජයසුන්දර නැමැති නිලධාරියා සම්බන්ධයෙන් විමර්ශන කරනවා. அவர் குறிப்பிட்டதற்கமைய ஷைனி குறிப்பிட்டிருக்கின்றார், பிள்ளையானிடம் எங்களிடம் தற்கொலை குண்டுதாரிகள் இருக்கின்றார்கள். அப்பொழுது தான் பிள்ளையான் ஊடாக சுரேஷ் சலேவுக்கு இந்த தகவல் தெரிய கிடைக்கின்றது. உடனடியாக பிள்ளையான், ஷைனி, சுரேஷ் சலே இவர்களுடைய நெட்வொர்க் ஆரம்பமாகின்றது. பின்னர் தான் சுரேஷ் சலே அசாத் மௌலானா மூலமாக ஷைனி உட்பட குழுவினர், அங்கு சாரா நசீமும் இருந்திருக்கின்றார், இந்த குழுவினரை சந்திக்கின்றார்கள் புத்தளம் பகுதியில் வைத்து. இவ்வாறு தான் அவர்களுடைய திட்டங்கள் போடப்பட்டு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள், தீவிரவாத செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்ற தினத்தில் அசாத் மௌலானாவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு சுரேஷ் சலேவிடமிருந்து வருகிறது. சுரேஷ் சலே அசாத் மௌலானாவுக்கு இவ்வாறு குறிப்பிடுகிறார். இது நாங்கள் ஏற்கனவே பேசிய விடயம்தான். அசாத் மௌலானா தாஜ் சமுத்ரா ஹோட்டலிலிருந்து வெளியே ஒரு நபர் வருகிறார். அவரை உடனடியாக அழைத்து கொண்டு தெய்வலைக்கு வாருங்கள், அவரிடம் இருக்கின்ற தொலைபேசியையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். அப்பொழுது தான் அசாத் மௌலானா குறிப்பிடுகிறார், நான் கொழும்பில் இல்லை, நான் மட்டக்களப்பில் இருக்கிறேன் என்று சுரேஷ் சலேவுக்கு தெரிவிக்கின்றார். அதற்கு பிறகுதான் யாரும் அவரை வந்து பொறுப்பேற்காத பட்சத்திலே ஜமீல் முகமட் தெய்வலைக்கு சென்று தற்கொலை குண்டை வெடிக்கச் செய்து அவரும் உயிரிழக்கின்றார். இதற்கு முன்பதாக இந்த ஜமீல் முகமட் சம்பந்தமாக வருண ஜெயசுந்தர அவர் ஒரு அப்பாவி இளைஞன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இது சம்பந்தமாக வருண ஜெயசுந்தர சம்பந்தமாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப் போவதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிசின் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்தும் நீதிமன்றத்தில் கருத்துக்களை முன்வைத்த சொலிசிட்டர் ஜெனரல் இவ்வாறு தெரிவிக்கின்றார். මේ ප්‍රහාරයෙන් පසුව මහින්ද රාජපක්ෂ, බැසිල් රාජපක්ෂ සහ නාමල් රාජපක්ෂ යන අය මඩ කලපුව බන්ධනාගාරයට ගිහින් පිල්ලයන් අමු වෙනවා. ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපති වී සතියකින් එළියට ගන්නා බවට ඔවුන් පිල්ලයන්ට දැනුම් දෙනවා. ඒ අනුව ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපති වෙනවා. ඉන් පසුව යුද අමුදා බුද්ධි අංශ ප්‍රධානියා වශයෙන් කටයුතු කර තිබූ සුරේෂ් සලේව සමස්ත රාජ්‍ය බුද්ධි සේවයේ ප්‍රධානියා වශයෙන් පත් කරනවා. එසේ කරන්නේ බුද්ධි තොරතුරු වෙනත් අංශ වෙත ගමන් කිරීම වැළැක්වීමටයි. ෂයිනි මෞලවි රක්ෂිත බන්ධනාගාරගත වුණාම ඔහුට අප ගන්න රුපියල් 2,50,000ක මුදලක් වැය කරනවා. ඒ මුදල ගෙවලා තිබෙන්නේ යුද අමුදා බුද්ධි අංශයේ ස්වයංඝාතකයින් ආරක්ෂා කරගන්න අපේ මාජන මුදල් වැය කර තිබෙනවා. එසේ කරලා තිබෙන්නේ මාස 6කින් එළමෙන ඡන්දයේ තෙක් මෙම අන්තවාදී ක්‍රියා සම්බන්ධ තොරතුරු එළිදරව් වීම වැළැක්වීමටයි. පිල්ලයන්ගේ කල්ලියේ සහ යුද අමුදා බුද්ධි අංශ එකට කටයුතු කර තිබෙනවා. அதாவது பிள்ளையானுடைய குழுவும் இராணுவ புலனாய்வு குழுவும் ஒன்றாக செயற்பட்டிருக்கின்றது. தாக்குதலுக்கு பிறகு இவர்களை சந்தித்தவர்களையும் இந்த இடத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல அதே போல கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவுடன் ஜனாதிபதி ஆனதுமே அரச இராணுவ புலனாய்வு பிரிவின் பிரதானியாக சுரேஷ் சலே நியமிக்கப்படுகின்றார். ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் இவருடைய கையில் தான் இருக்கின்றது. அதன் பிறகுதான் சிறையில் இருந்த குழுவினரை பாதுகாக்க இவர்கள் முயற்சிக்கின்றார்கள். அதற்கு தேவையான அனைத்து விதமான நடவடிக்கையிலும் ஈடுபடுகிறார்கள். காரணம், ஏற்கனவே போட்ட திட்டங்கள் எதுவுமே, புலனாய்வு தகவல்கள், ரகசியங்கள் எதுவுமே வெளியில் வேறு தரப்பினரிடம் சென்றுவிடக் கூடாது என்பதில் இவர்கள் உறுதியாக இருந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் தன் கையில் வைத்துக்கொண்டு முழுவதுமாக பிளான் செய்து எல்லாமே நடத்தி சென்றிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த இடத்திலே இன்னும் ஒரு முக்கியமான விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தற்கொலை குண்டுத்தாரிகளை பாதுகாக்க மக்களுடைய பணம், பொதுமக்களுடைய பணம்
செலவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த தரப்பினரால் என்றும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். மேலதிகமாக பிள்ளையானுடைய குழுவும் சுரேஷ் சலவின் தரப்பும் ஒன்றாக இணைந்து பல நாசகார செயற்பாடுகளிலும் ஈடுபட்டிருப்பதையும் இங்கு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எப்படி என்றால், அரசாங்கத்திற்கு எதிராக பேசுபவர்கள், கருத்து தெரிவிப்பவர்கள், கருத்துக்களை வெளியிடுபவர்கள், எழுதுபவர்கள் எல்லாரையும் பழிவாங்கி இருப்பதாகவும் இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். පිල්ලයන්ගේ කල්ලියසා යුද අමුදා බුද්ධි අංශය එකට කටයුතු කර තිබෙනවා. එසේ කටයුතු කර තිබෙන්නේ රටේ රාජ්‍ය ආරක්ෂාව වෙනුවෙන් නෙමෙයි, දේශපාලන විරුද්ධ වාදීන්ගෙන් පලි ගැනීමට ඝාතන සිදු කරන්නයි එසේ කටයුතු කරලා තිබෙන්නේ. අසත් මෞලානගේ ප්‍රකාශයෙන් එළිදරව් වෙලා තිබෙනවා. පිල්ලයන්ගේ කල්ලිය සහ යුද අමුදා බුද්ධි අංශය එක්ව සිදු කළ අපරාධ ගැන මාධ්‍ය වේදීන් වන ප්‍රගීත් ඉග්නලිගොඩ පෑරගෙන යාම, කීත් නොයාර්ට පාරදීම, ලසන්ද වික්‍රමතුංග ඝාතනය, උපාලි තෙන්නකෝන්ට පාරදීම වැනි කටයුතු වලට මෙම කල්ලි සම්බන්ධ වී තිබෙනවා. පිල්ලයන්ගේ කල්ලියේ 2000කට අධික පිරිසකට යුද අමුදා බුද්ධි අංශයෙන් වැටුප් ගෙවා තිබෙනවා. ඒ රාජ්‍ය ආරක්ෂාව වෙනුවෙන් නෙමෙයි, දේශපාලන කොන්ත්‍රාත් කරන්නයි මේ වගේ දේවල් කරලා තියෙන්නේ. මෙවැනි ක්‍රියා වැළැක්වීමට කටයුතු කරන්න කියලා මෙම යුද අමුදාපතිවරයාට ලිඛිතව දැනුම් දීලා තිබෙනවා. මෙවැනි ක්‍රියා දිගටම සිදු වුණොත් යුද අමුදාපතිවරයෙක් සැකකරුවෙක් ඇටියට අධිකරණයට ගේන්න වෙනවා. තොරතුරු වසන් කිරීම සම්බන්ධව පාස්කු ප්‍රහාරයෙන් පසුව අසත් මෞලානාගේ පවුලේ අයව අනුගල්ලේ ඔටලයකට ගෙන්වාගෙන තිබෙනවා. සුරේෂ් සලේ විසින් තමයි එය කර තිබෙන්නේ. තානාධිපති කාර්යාලයේ රැකියාවක් ලබා දෙන බවටත් ඔහුට සඳහන් කර තිබෙනවා. මේ ඔටලේ ලොග් පොත්වල සටහන් සියල්ල අපි ලබාගෙන තියෙනවා. இதில் குறிப்பிடப்படுகின்றது, பிள்ளையானுடைய குழுவும் இராணுவ புலனாய்வு பிரிவினரும் சேர்ந்து கொண்டு அரசாங்கத்திற்கு எதிராக பேசியவர்கள், குறிப்பாக பிரகீத் இக்னலிகொட, லசந்த விக்ரமதுங்க, கீத் நோயர் ஆகியோர் தாக்கப்பட்டமை, கொலை செய்யப்பட்டமை, கடத்தப்பட்ட இவ்வாறு பல சம்பவங்களுடன் இவர்கள் தான் நேரடியாக செயற்பட்டிருப்பதாக அசாத் மௌலானா ஒரு சாட்சியாளராக வாக்குமூலம் வழங்கியிருப்பதாகத்தான் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். இவர்கள் இணைந்து செய்த இந்த வேலையெல்லாம் தேச நலனுக்காக அல்ல, மாறாக இவர்களுடைய அரசியல் தேவைகளுக்காக தான் இவை அனைத்துமே செய்யப்பட்டிருப்பதாகவும் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இவ்வாறான விடயங்களை உடனடியாக தடுத்து நிறுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இராணுவ தளபதிக்கு ஒரு கடிதம் ஒன்றையும் எழுதியிருப்பதாகவும், இல்லை என்றால் இது தொடர்ந்தால் நிச்சயமாக இராணுவ தளபதியும் ஒரு சந்தேக நபராக நீதிமன்றத்திற்கு அழைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார். ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றதற்கு பிறகு அசாத் மௌலானாவின் குடும்பத்தினரை அவங்களில் அமைந்திருக்கின்ற ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு வரவழைத்திருக்கின்றார்கள். இவர்களை வரவழைத்ததும் சுரேஷ் சலேவால் தான் இந்த ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டு தூதரகம் ஒன்றில் அவர்களுக்கான பணி, வேலை, தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருவதாகவும் ஒரு உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கின்றது. தீவிரவாதிகளில் செயற்பாடுகளில் ஈடுபட்ட அந்த குழுவினருக்கு இந்த விடயங்கள் எல்லாம் வெளியே சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக இவர்களுக்கு தூதரகங்களிலும் தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு சுரேஷ் சலே குழு தயாராகி இருக்கின்றது. இவற்றையெல்லாம் தான் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் சுரேஷ் சலேவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதற்கும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவருடைய எதிர்ப்பினை தெரிவித்திருக்கின்றார். அதாவது இப்பொழுதெல்லாம் முக்கியமான வழக்குகளுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள், சாட்சியாளர்கள் மர்மமான முறையில் மரணிக்கின்றார்கள். ஆகவே சுரேஷ் சலே மிக முக்கியமான ஒரு வழக்கின் சந்தேக நபராக இருக்கின்றார். இவரிடம் வாக்குமூலம் பெறப்பட வேண்டியது மிக முக்கியமாக இருக்கின்றது. இப்போது தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் இவருடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்றும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார். அவர் குறிப்பிடும் வகையில் பார்த்தோமானால், ස්වාමීනි රැඳවුම්බාරයේ පසුවන සැකකාර සුරේෂ් සලේ අධිකරණයට ඉදිරිපත් කිරීම සම්බන්ධයෙන් මම තරයේ විරුද්ධ වෙනවා. ඔහුගේ ජීවිතයට තර්ජන එල්ල වෙලා තිබෙනවා. මේක ඔහුට වේදිකාවක් කරගන්න ඉඩ දෙන්න බෑ. මේ දවස්වල පුද්ගලයන් අභිරහස් ආකාරයට මිය යනවා. ඒ නිසා මේ සැකකරු අධිකරණයට ඉදිරිපත් කරන ලෙස පූර්වගාමී මහේස්ත්‍රාත්වරයා විසින් කළ නියෝගය ඉවත් කරන ලෙස මා ඉල්ලා සිටිනවා. සැකකාර සුරේෂ් සලේ අපරාධ නඩු විධාන සංග්‍රහයේ 120
අත්වන වහන්තියේ යටතේ මගේස්ත්‍රාත්වරයාට ප්‍රකාශයක් කිරීමට අවසර ඉල්ලා තිබෙනවා. මේක මේ විමර්ශනය අදාළ කරන්න කරනු ලබන උත්සාහයක් සංවිධානාත්මක කල්ලියකට අවශ්‍ය වෙලා තිබෙනවා මේ විමර්ශනය අදාළ කරන්න. මේ විමර්ශනය නවත්වන්නයි බලාගෙන ඉන්නේ යනුවෙன் පැවසිය. அதாவது இவருடைய உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தான் இருக்கின்றது. இவரால் சொல்லப்படுகின்ற நபர்கள் அல்லது சொல்லப்பட போகின்ற நபர்கள் இவரை கொல்லுவதற்கு எந்த நேரத்திலும் எவ்வாறு வேணாலும் திட்டமிடலாம். ஆகவே இவரை அழைத்து வருவதை நிறுத்துமாறு இவர்கள் கோரிக்கை முன்வைக்கின்றார்கள். இவர்களை அழைத்து வராமல் தடுத்து வைத்து பாதுகாப்பாக உள்ளே வைத்து விசாரிப்பதற்கான கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். அதே போல மேலதிகமாக சொல்லுகின்றார் திலீப பீரிஸ் அவர்கள், කිසිදු සැකයක් නැහැ. සුරේෂ්සලේ තමයි පාස්කු ප්‍රහාරයේ ප්‍රධාන ග්‍රහයා. ඔහු වටේ තමයි අනෙකුත් ග්‍රහයන් කැරකිලා තියෙන්නේ. සුරේෂ්සලේ මේ ක්‍රියාව කළේ කා වෙනුවෙන්ද? ඒ ගැනත් අපි පරීක්ෂණය කරනවා. පරීක්ෂණ කරලා ඊට වගකීම යුතු ප්‍රධාන පුද්ගලයන් නීතියට ඉදිරියට ගේන්න අපි කටයුතු කරනවා. පාස්කු ප්‍රහාරයට පෙර මේ ප්‍රහාරය එක්ක උතුරු පළාතේ අමුදා කණ්ඩායමක් කේන්ද්‍ර කරගෙන කරන්න සූදානම් කරලා තිබුණා. ඒ වගේම දකුණේ සමූල ඝාතනයක් සිදු කරන්නත් සැලසුම් කරලා තිබුණා. පසුව මොවුන් ඒ සැලසුම් දෙකම අතඇරලා තමයි පාස්කු ඉරුදින ප්‍රහාරය එල්ල කිරීමට අවශ්‍ය කටයුතු කළේ. මාස 6කින් එළඹීමට නියමිත ඡන්දයක් ඉලක්ක කරගෙන සැකකාර සුරේෂ් සලේගේ මේවීමෙන් තමයි මෙම ක්‍රියාව සිදු වෙලා තිබෙන්නේ යනුවෙන් අතිරේක சொலிசிட்டர் ஜெனரல் வலையா පැවසිය. ஆகவே இறுதியாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெறுவதற்கு 6 மாதங்களில் நடைபெறவிருக்கின்ற அந்த தேர்தல், ஜனாதிபதி தேர்தலை இலக்காக வைத்து டார்கெட் செய்து தான் இந்த செயற்பாட்டை, இந்த மிலைத்தனமான தாக்குதலை சுரேஷ் சலே தலைமையில் நடத்தி இருப்பதாக இந்த வாக்குமூலங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் போது தெரிய வருவதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார். இது அரசியல் தேவைக்காக, அரசியல் நோக்கத்திற்காகத்தான் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் யாருக்காக இதை இவர் செய்தார் என்பதை மிக விரைவிலே கண்டுபிடிப்போம், சம்பந்தப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் உறுதியளித்துவிட்டு அவருடைய உரையை நிறைவு செய்திருக்கின்றார். இதுதான் இன்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் எடுக்கப்பட்ட இந்த வழக்கு விசாரணையில் அரசரப்பில் ஆஜராகி வாதாடிய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் முன்வைத்த மிக முக்கியமான விடயங்கள் சிங்களத்திலே மிகவும் விபரமாக போடப்பட்டதை தான் நாங்கள் உங்களுக்கு தமிழிலே சுருக்கமாக குறிப்பிட்டிருந்தோம். இன்னும் பல விடயங்கள் தெரிய வந்தால் அவற்றை நாளைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு இன்னும் விபரமாக சொல்ல நான் தயாராக இருக்கின்றேன். ஆனால் இவைதான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. இங்கிருந்து சென்று பிரான்சில் தூதரகத்தில் வைத்து அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெற்றிருக்கின்றார்கள். அசாத் மௌலானாவும் அவர் அறிந்த அனைத்து விடயங்களையும் வாக்கு மூலமாக சொல்லியிருக்கின்றார். இலங்கைக்கு வந்தார் அவர் நிச்சயமாக யாரோ ஒரு தரப்பினரால் எந்த ஒரு வழியிலும் கொல்லப்படலாம், அதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே தான் அவர் இப்பொழுது இலங்கைக்கு வர அச்சத்தில் இருக்கின்றார். அங்கிருந்து சொன்ன கருத்துக்களை அடிப்படையாக வைத்து இந்த நீதிமன்றத்திலே இந்த விடயங்கள் எல்லாம் முன்வைத்திருக்கின்றார்கள். இதிலிருந்து இதன் பின்னணியில் இருந்தவர்கள் யார், என்ன தேவைக்காக இதையெல்லாம் செய்தார்கள் என்பது திட்ட தெளிவாக இருக்கிறது. இருப்பினும் நீதிமன்றத்திலே ஒரு முடிவு இன்னமும் சொல்லப்படவில்லை. விசாரணைகள் தான் இடம்பெறுகின்றது. சாட்சியங்கள் மூலமாக வாக்குமூலங்கள் முன்வைக்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக விரைவாக இதன் பின்னணியில் செயற்பட்ட பிரதான சூத்திரதாரிக்கும் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை மிக விரைவில் நாங்கள் தெரிந்து கொள்ளத்தான் போகின்றோம். அச்சத்தில் இருக்கின்றார்கள், பதற்றத்தில் இருக்கின்றார்கள். சிறிய சிறிய குழுக்களை ஏவிவிட்டு இனவாத ரீதியான கருத்துக்களை இப்பொழுது முன்வைத்து இனங்களுக்கிடையில் பிரச்சனைகளை, கலவரங்களை உண்டு பண்ண தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அது தெளிவாக தெரிகிறது. வடக்கிலும் சரி, கிழக்கிலும் சரி, தெற்கிலும் சரி, ஏதோ விதத்தில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு கலவரத்தை, ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண ஒரு தரப்பு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. அது யார் என்பது நடக்கின்ற விடயங்களை வைத்து பார்க்கும்போது தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே பொறுமை காப்போம். பொறுமை காத்தால் நிச்சயமாக பெயர் விவரங்களுடன், எல்லா ஆதாரங்களுடன், சாட்சியங்களுடன் இவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு மிக இலகுவாக இருக்கும். அதனைத்தான் விசாரணை அதிகாரிகள் அழகாக மும்முரமாக சட்ட ரீதியாக செய்து வருகின்றார்கள்.
யாரும் குழப்பமடைய தேவையில்லை, பதற்றமடைய தேவையில்லை. பொறுத்திருந்தால் எல்லாம் நல்லதே நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழின் விசேட காணொலியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். இது ஒரு விசேட காணொலி. காரணம், ஏற்கனவே ஒரு தலைப்பில் நாங்கள் ஒரு காணொலி ஒளிப்பதிவு செய்திருந்தோம். இருப்பினும் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட இந்த வழக்கின் முடிவுகள் மிக முக்கியமான காரணங்களாக இருப்பதன் காரணமாக இன்னும் ஒரு நியூஸ் இன்சைட் காணொலியாகவே நாங்கள் உங்களுக்கு இதை வழங்கியிருக்கின்றோம். மேலதிக விவரங்கள், அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்தும் லாங்காஸ்ட்ரியுடன் இணைந்திருங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் இன்னும் பல புதிய விடயங்களுடன் நான் உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றேன். ஒளிப்பதிவாளர் லிசி ஹருணன், நான் டில்ஷன் வின்சன். நன்றி, வணக்கம்.